என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி 10வது வீடியோமா 200 hours GS சீரீஸில் 24th வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்காதவங்க ஃபுல்லாக 23 வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி பாலிட்டி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 9 வீடியோ போட்டிருக்கோம். 10வது வீடியோ 9 பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ப்ரீஆம்பிள், முகவுரை. முகப்புரைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீஆம்பிள்னா என்ன? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிற விஷயம் என்னென்னா, ப்ரீஆம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டப்போ, அதாவது 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் 1976 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீஆம்பிள் எப்படி இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட போது இருந்த ப்ரீஆம்பிள் எப்படி இருக்குது, ரெண்டையும் இப்போ நம்ம ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. அதை முடிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் படிக்க போகிறோம், ஸோ அதுக்கு யாரெல்லாம் எந்த மாதிரியான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு முகப்புரைக்கு, எடுத்துக்காட்டுகள், ப்ளஸ் அதை யார் யார் சொன்னாங்க, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் முகப்புரையில் உள்ள முக்கியமான கீ பாயிண்ட்ஸு என்னென்ன, தென் முகப்புரை மேலே வரைக்கும் போடப்பட்ட கேசஸ், எந்தெந்த கேசஸோட ஜட்ஜ்மெண்ட் முகப்புரையை பற்றி சொல்லியிருக்கு. ஃபெமிலியராக ஒரு 4 கேஸ் இதில் பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1950 நடைமுறைக்கு வந்தப்போ 1946 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்ட போது இருந்த அரசியலமைப்பு புத்தகத்தின் முகப்புரை, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, நமக்கு முக்கியம். சுப்ரீமசி பவர் கிவ்ஸ் டு பீப்புள் அப்படிங்கிறத சொல்லுது. தி பீப்புள் ஆஃப் இந்தியா முக்கியமான வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் பவர், இதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்று எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் பவர் பற்றி சொல்லுது. யாருக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் பீப்புள், மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாவரிங், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இந்த 3 வேர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ, அதாவது 1949 to 50 அந்த டைமில் இருந்தது. 50 ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இதாக இருந்துச்சு. இது அப் டு 1976 வரை இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வார்த்தைகளை ஷார்ட்கட்டாக என்ன போச்சுன்னா SDR, சாவரிங், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், சரிங்களா? என்ன சொல்லுவோம்? இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இது 1950 நடைமுறைக்கு வந்தப்போ இருந்த முகப்புரை, சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் 3மே என்னன்னு சொல்கிறோன்னா நம்மளுடைய அரசியலமைப்பின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாமா, பண்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. பண்புகள், இயல்புகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், ஜஸ்டிஸ், social, economical and political, then liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity and promote among them all. Next பாருங்க, fraternity, assuring the dignity of the individual and the unity of nation. ஸோ இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், சரிங்களா? ஸோ இப்போது இந்த வார்த்தைகள் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, தென் லிபர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், தென் ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம். இந்த வார்த்தைகள் எல்லாமே எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், வென் இட் வாஸ் அடாப்டட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதிலேயே அவர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ யாரால் இது வழங்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை கீழே சொல்கிறாங்க பாருங்கள். hereby adopt, enact and give to ourself. இந்த வார்த்தை முக்கியம். மக்களால், மக்களுக்காக, மக்களே அப்படின்னு சொல்கிற வார்த்தையை இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. இது மக்களால் வழங்கப்பட்டது. மொத்தம் 4 பாயிண்ட் இதுக்குள்ளே பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குன்னு அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருந்தது. ஸோ இப்போது இது வந்து அப்போ இருந்த ப்ரீஆம்பிள். இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த SDR அப்படிங்கிற வார்த்தை SSSDR அப்படின்னு மாறி இருக்கு. இதில் 2 S புதுசாக வந்திருக்கு. அது என்னென்ன பார்க்க போகிறோம் இப்போ, சரிங்களா? சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர், அந்த 2 S. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஃப்ராட்டர்னிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூனிட்டி ஆஃப் நேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குங்களா, தென் யூனிட்டி ஆஃப் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். அந்த இடத்துல இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை புதுசாக வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில புரட்சிகள்லேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து சோசியல், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து கொண்டு வரப்பட்டது.
அதே மாதிரி நம்ம இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா நீதி. இது ரஷ்ய புரட்சி 1917. ஏன்னா 1917 ரஷ்ய புரட்சியில் கொண்டு வரப்பட்ட வார்த்தை இது. 1789 பிரெஞ்சு புரட்சி 1789 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இருந்தெல்லாம் எடுத்து நம்ம இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை முகப்புரை திருத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்திருக்காங்க. அதில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். SSI. சரிங்களா? மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது SDR, SSSDR, சேர்க்கப்பட்டது SSI. அவ்வளோ. அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் உள்ள எல்லா வார்த்தைகளும் இந்த SSDR சொன்னோம் இல்லைங்களா, SSSDR அண்ட் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி, இந்த 9 வார்த்தைகளுக்கும் மீனிங் படிக்கணும். இந்த 9 வார்த்தைகள் எதெல்லாம் சொல்ல வருது, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இது கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த தலைவர்கள் இதை பற்றி என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க. சரியா? வரிசையாக பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நேர 1976க்கு பின் இப்போ தற்போது உள்ளது. சரிங்களா? இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம தேவையானதை மட்டும் எடுங்க. பீப்புள் ஆஃப் இந்தியாலாம் அங்கேயே பார்த்துட்டோமா? இங்கே நான் சொன்னதில் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கிறது மட்டும் பாருங்கள். சாவரிங் நமக்கு தெரியும், இறையாண்மை. அதுக்கடுத்து பாருங்கள் சமத்துவ, மதச்சார்பற்ற. சரிங்களா? சோசியலிஸ்ட் அண்டு செக்குலர். அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதை தான் என்ன சொன்னேன், SSSDR ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கப்புறமா கொண்டு வரப்பட்டது தான் இந்த SSSDR. தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். இந்த இன்டெகிரிட்டின்ற வார்த்தையும் எப்பொழுது சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது இதில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகளை மட்டும் ரவுண்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க. இதில் புதுசாக கொண்டு வரப்பட்டது சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த ரவுண்டாக சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தான் நமக்கு வந்து 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்க்கப்பட்டதுமா. சரியா? ஸோ இப்போ இதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 4 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீமசி பவர் டு பீப்புள். சரிங்களா? இதை யார் கொடுத்ததுன்னு கேட்டாங்கன்னா எனாக்ட் அண்ட் கிவ் அவர் செல்ஃப், நமக்கு நாமே, அந்த வார்த்தை முக்கியம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4. ஜஸ்டிஸ், மக்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், லிபர்ட்டியை கொடுக்கணும், ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும், ஃப்ராட்டர்னிட்டியை கொடுக்கணும். இந்த 4மே குறிக்கோள். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விஷயம் சொல்கிறாங்க. சாவரிங், செக்குலர், சோசியலிஸ்டிக் அண்ட் செக்குலர், ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக் ஆர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இது ஆர்டராக கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் மாற்றி சொன்னேன் இல்லைங்களா, மறுபடியும் ஆர்டர் பண்ணிங்கன்னா SSSDR. அப்போ SSSனா ஃபஸ்ட்டு என்ன வரணும், சாவரிங், 2வது சோசியலிஸ்ட், 3வது செக்குலர், 4வது டெமோக்ராட்டிக், 5வது ரிபப்ளிக். அதில் தான் SSSDRனு சொன்னேன். இப்போ நான் முதல் சொன்னது கரெக்டு தான். ஆனால் மாற்றி சொல்கிறத கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த SSSDRனு கேட்குறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இதை திரும்ப இந்த வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாமா? அப்படியே எழுதி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 word எழுதி சொல்லிவிட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரை என்றால் என்ன, இதை யார் கொண்டு வந்தாங்க, இது எப்போ வந்துச்சு ஃபஸ்ட்டு 1. 2வது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அதெல்லாம் 1 லைனர் தான், அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுத்துருப்போம், சிம்பிள் லைன். அடுத்து குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னா என்ன, இதை யார் சொன்னாங்க, ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரா. தென் எப்போது சொல்லப்பட்டது, இது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அங்கே படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கணும். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணப்போ, சரிங்களா, முதல் மீட்டிங், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட முதல் மீட்டிங் நடைபெற்ற இடம் எது அப்படி நடைபெற்ற போது, அதாவது December 9 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோமா. அதில் தான் சச்சிதானந்த சின்கா தற்காலிக தலைவராக பதவியேற்றான்னு படிச்சிருப்போம். அடுத்து December 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ராஜேந்திர பிரசாத் உண்மையான தலைவராக வந்திருப்பார். சச்சிதானந்த சின்கா வந்து பார்த்திங்கன்னா இறந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து 2 டேஸ்க்கு அப்புறம் அதே December 13 1946 தான் அந்த குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு January 1 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? கொண்டு வந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், தற்போதைய பெயர் பிரியாம்பிள். இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனோட மாடிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து முகப்புரையில் உள்ள வாசகங்கள், என்னென்ன வாசகங்கள் இருந்தது, இப்பொழுது என்னென்ன இருக்குது. SDR இருந்தது, இப்போ என்ன இருக்குது, SSSDR இருக்குது. அந்த விஷயம் நமக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நான் எல்லாமே டேட்டாஸ் இவ்வளோ தான். இப்போ நான் சொன்ன விஷயம் தான் மனப்பாடமே மைண்டில் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக காட்டணுன்றப்ப நான் எழுதுனதை காமிக்கிறேன். விஷயம் இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து முகப்புரையில் திருத்தங்கள்னு கேட்டால் என்ன வரும்,
1976 42 சட்டத்தின்படி ஒரே ஒரு முறை எஸ்எஸ்ஐ திருத்தினது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தை சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான். தென் தன்மைகள்னு வரப்போ நமக்கு 4 பாயிண்ட் பார்த்தோம்ல. என்னென்ன பார்த்தோம்? தன்மைகளில் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, அதுக்கடுத்து ஃபெர்டர்னிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வழங்கப்படுவது. தென் அதுக்கப்புறம் அறிஞர்களின் கருத்துக்கள், இதை யார் என்னென்ன சொல்கிறாங்க, ஆன்மா, இதுதான் சிறந்த வழிகாட்டுதல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. பல்கிவாளர் என்ன சொல்லி ஐடி கார்டுன்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கருத்துக்களை பார்க்க போகிறோம். தென் முகப்புரை தொடர்பான வழக்குகள், அதுக்கப்புறம் அந்த முக்கியமான வேர்ட் சொன்னோம்ல, சாவரிங், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஃபெர்டர்னிட்டி, இந்த வார்த்தைக்கு என்னென்ன மீனிங், இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இதை ஃபுல்லாக நான் பார்க்க போகிறோம். இதை முடிச்சா ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் ஓவர். ஓகே, ஸோ இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேசஸ் இருக்குல்ல, மொத்தம் வந்து ஒரு 4 வகையான கேசஸ் முக்கியம் முகப்புரை தொடர்பான வழக்குகளில். ஏன்னா உள்ளே போகும்போது நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த கேஸில் நமக்கு முகப்புரை பற்றி என்ன சொன்னாங்க அதான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து ஒரு 4 கேஸ் இம்பார்ட்டன்ட். அதில் எஸ்ஆர் பொம்மை கேஸஸ் சில இடத்துல எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அது டேரெக்டாக முகப்புரை பற்றி சொல்லலை, அது அடிப்படை கட்டமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க, முகப்புரை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 1960களில் போடப்பட்ட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ், பெருபாரி வழக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 1973 கேசவானந்த பாரதி கேஸ். தென் 1994 எஸ்ஆர் பொம்மை, சோமையா ராமையா பொம்மை அவர் பேர், சரிங்களா, சாரி சோமப்பா ராமையா பொம்மை அவர் ஃபுல் நேம், எஸ்ஆர் பொம்மை கேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1995 எல்ஐசி கேஸ். இந்த 4 கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு அதிகமாக முகப்புரை பற்றின தாக்கம் இருக்க கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1960, 73 அண்ட் 95. இந்த 60 வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே இல்லை, அதை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தால் தான் திருத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி திருத்திக்கலாம் சரத்துக்களை. இது முகப்புரை வந்து அரசியலமைப்போட ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. அப்போ என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாதுன்னு ஜட்மெண்ட் வந்துருச்சு, அதனால் திருத்தலை. அதுக்கடுத்து 1973 இந்த கேசவானந்த பாரதி கேஸில் தான் திருத்தலான்னு ஜட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் 1976 திருத்தியிருப்பாங்க. தென் 1995 வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி கேஸில் இது ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம் அப்படிங்கிற ஜட்மெண்ட் வந்திருக்கும், சரிங்களா, திருத்தலாம். இப்போ இதில் வந்து 1960 இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1960 போடப்பட்ட முதல் கேஸ் வந்து பெருபாரி யூனியன் கேஸ். அந்த பெருபாரி யூனியன் கேஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன், இந்த பெருபாரிங்கிற பிளேஸ் என்னது அப்படின்னு நமக்கு தெரியணும், சரிங்களா. இந்த பெருபாரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரி மேற்கு வங்காளமில் இருக்குது, ஒரு ரீஜியன், ஒரு பவுண்ட்ரி லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால், சரிங்களா. ஸோ அந்த பார்ட்டை இந்தியாவா பாகிஸ்தானா யார் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது 1958. அப்போ பிஎம்ஆர் இருந்த ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் பிஎம்ஆர் இருந்த ஃபெரோஸ்கான் 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் கடைசி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருபாரின்ற இடத்துல சில பகுதிகள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுது, சில பகுதிகள். அப்படி வழங்கும்போது அது சாதாரண சட்டம் ஆர்டிக்கிள் 3 படி வழங்கலாமா, இல்லை நம்ம சட்ட திருத்தம் ஆர்டிக்கிள் 368 படி கொடுக்கலாமா, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. ஸோ அப்போ அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கிள் 368 படி தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 3 பேஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, நம்மளோட டெரிட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு கண்ட்ரிக்கோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் வேறு ஸ்டேட் நான் மென்ஷன் பண்ணது வேறு ஒரு கண்ட்ரி, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க பகுதியை வேறு ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிக்கிள் 368 பயன்படுத்தாமல் கொடுக்கக்கூடாது, சேர்க்கவோ கொடுக்கவோ கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம அடிஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டாக என்ன பார்த்துருப்போம், ப்ரீஆம்பிள் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1960. ஸோ இது ஆக்சுவலாக எங்கே இருந்த கேஸ்னா வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸ் யாருக்கு நடந்துச்சுன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் நடைபெற்ற கேஸ், வெஸ்ட் பெங்காலில் கூட ஒரு பார்ட்டு, சரிங்களா. அடுத்து 1973 2வது கேஸ். இந்த 2வது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேசவானந்த பாரதி கேஸில் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதிக்கும் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஸ்டேட்டில் இருப்பார், அந்த கேரளா ஸ்டேட்டுக்கும் கேசவானந்த பாரதி என்பவருக்கும் நடைபெற்றது. இந்த கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு எட்நீர் மட்னு சொல்லுவாங்க, அதாவது மத தலைவர். எட்நீர் மட் அப்படிங்கிற ஒரு மதம், இந்த மதத்துடைய தலைவர், அதாவது மத குருன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய மடம் வச்சு நடத்துகிறாரு. அந்த மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த மதம் சார்ந்த இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி 1900
இந்த கேஸ் வந்தது 73ல். 1970களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேரள அரசு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஜமீன்தாரி ஒழிப்பு கொண்டு வந்தோம் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட இவ்வளோ தான் இடம் இருக்கணும்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கருக்கு மேலே இவங்க கண்ட்ரோல் இருந்திருக்கும். இந்த மதகுரு கண்ட்ரோலில் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட இடங்கள் இருந்திருக்கும். ஆனால் கேசவானந்த பாரதி அதை நம்ம கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 30 ஏக்கரை மட்டும் வச்சுக்கோங்க, மித்ததெல்லாம் வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லி வாங்கிடுவாங்க 470 ஏக்கரை. ஸோ அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுவார்னா இது மூலமாக என்ன பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 26ம் ஆர்டிகிள் 13ஐயும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. சரிங்களா? இந்த 3 விஷயம் முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இந்த கேஸ் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி அப்படிங்கிற ஒரு மத குருவுக்கும் ஸ்டேட் ஆஃப் கேரளாவுக்கும் நடந்துச்சு. ஆனால் இந்த கேஸில் எது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு சொல்லப்பட்டதுன்னா 26-13 ரெண்டுமே இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இந்த கேஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டிபிஎஸ்பி இது ரெண்டுக்கும் உள்ள கேஸாக கருதப்பட்டுச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமையில் 26 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்பான நிறுவனத்தை யார் வேண்டுமானாலும் நிறுவலாம். 4 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க 26ல். ஒன்று நிறுவலாம், 2வது அதை நிர்வகிக்கும் உரிமை, 3வது அசையும் அசையா சொத்துக்களை அந்த மதம் சார்ந்த கூடங்களுக்கு நிறுவனங்களுக்கு வாங்கலாம், 4வது சட்டப்படி அந்த அசையும் அசையா சொத்துக்களை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த 4மே 26ல் சொல்லப்பட்டிருக்கு. அதே ஆர்டிகிள் 13ல் அடிப்படை உரிமையை பாதிக்கும்படி இயற்றப்படும் சட்டம் செல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த ரெண்டையும் மேற்கோள் காட்டி தான் கேசவானந்த பாரதி இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாரு. இது ரெண்டுமே நம்ம அரசியலமைப்பில் இருக்குது. ஸோ அப்போ அந்த கேஸ் போடும்போது இங்கே டிபிஎஸ்பி படி அரசு நெறிமுறை கோட்பாடு அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறையில் 39ல் சி என்ன சொல்லுது அப்படின்னா லேண்டு வந்து தேவையில்லாமல் அன்லிமிட்டடாக யாரு கையில் இருக்கக்கூடாது, அது வந்து லேண்ட் அன்ஈக்குவாலிட்டிக்கு வழிவகுக்குது, எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது வழிவகுக்குதுன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் அந்த கேஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ 39C-க்கும் 26-13க்கும் அகேன்ஸ்டாக தான் அந்த கேஸே ஃபைல் ஆகுது. சரிங்களா? அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட தலைமை நீதிபதி பேர் சிக்ரி அவர் பேர். சரிங்களா? அவர் தலைமையில் நடந்திருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ஜட்ஜஸ் அதில் பங்கேற்றிருப்பாங்க. இருக்கிறதுலேயே பெரிய பெஞ்சஸோட கூடிய வழக்கு நடந்தது இந்த வழக்கு தான், கேசவானந்த பாரதி கேஸ். மொத்தம் 13 ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க. இதோட ஜட்ஜ்மெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா 7:6 ரேஷியோவில் 7 பேர் வந்து பாசிட்டிவாக, அதாவது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதோட கடைசி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம், ஆனால் அரசின் அடிப்படை கட்டமைப்பை யாராலும் அளிக்க முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த வார்த்தை முக்கியம். பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் டாக்ட்ரின். இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் அடிப்படை கட்டமைப்பை யாரும் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கும் இல்லைம்மா. சரிங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் டாக்ட்ரின் முக்கியமான வார்த்தை. இந்த ஜட்ஜ்மெண்ட் எதில் சொல்லப்படுதுன்னு கேட்டாங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லப்பட்டது. இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான அடிப்படை ஸ்ட்ரக்சர் பேசிக் கட்டமைப்பு சொல்லியிருப்பாங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரமசின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். தென் ஜுடிஷியல் ரிவ்யூ, ரூல் ஆஃப் லா, தென் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பார்த்த ஈக்குவாலிட்டி, டெமோக்ராட்டிக், செக்குலர், இந்த முகப்புரை கூறப்பட்ட வார்த்தைகள் உள்ளே வந்திருக்கும். அதனால தான் இந்த முகப்புரையில் கூறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இதுக்குள்ளே வரும்போது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் 10க்குள்ளே வரும்போது அப்போ முகப்புரை பாதிக்காமல் திருத்தணும். ஏன்னா முகப்புரை எங்கே வந்துடுது? அடிப்படை கட்டமைப்பில் வந்துடுது இல்லை. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க? திருத்தலாம், பட் பாதிக்காமல் திருத்தலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நீதி புனராய்வு ஆர்டிகிள் 137 படி மறுபடியும் மறு ஆய்வு செய்யலாம், நீதி புனராய்வு அதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நீதி புனராய்வையும் இதில் எங்கே சொல்லியிருப்பாங்க? பேசிக் ஸ்ட்ரக்சரில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த கேஸ் நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24, 1973 24 முக்கியமான கேஸ் இது. சரிங்களா? கேஸோட தன்மை புரிஞ்சுதா? இதுதான் கேஸு. நமக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன? பிரியாம்பிளை திருத்தலாமா திருத்தக்கூடாதா? திருத்தலாம், அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம். இதன் அடிப்படையில் தான் 1976 42வது சட்ட திருத்தத்தை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா திருத்தலாம் சொல்லிட்டாங்கல்ல. இது 2வது கேஸ். ஸோ 3வது கேஸ் பார்த்தீங்கன்னா 1994 எஸ்ஆர் பொம்மை கேஸ். இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கும் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2026 இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துச்சு. ஸோ அதில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பதவி இருக்கும்போது அந்த பதவி ஏற்க விடாமல் 4 டைம் போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்தார். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்களா, இது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இந்த விஷயம் தான் 1994 நடந்துச்சு. 1994 இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறாரு.
என்ன ஆச்சு அப்படின்னா இவர் 1988 ஆட்சிக்கு வராருப்பா. 1988 எஸ்ஆர் பொம்மை ஆட்சிக்கு வராரு. 1989 வரை இவர் ஆட்சியில் இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஏன்னா அதுக்கடுத்து அவர் ஆட்சி கலைக்கப்படுது. அதான் 89ன்னு சொல்கிறேன். இந்த 89 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரோட ஆட்சியில் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகல் 356 படி என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை கொலாப்ஸ் பண்ணி கலைக்கிறாங்க. ஸோ அந்த டைம் கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலையா அப்படின்றவர், பி வெங்கடாச்சலையா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கவர்னராக இருந்திருப்பார். சரிங்களா? அவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கும். இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவந்த் அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பாருமா. சிவந்த் அப்படிங்கிறவர் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் இப்போ நடக்கிற இன்சிடென்ட் பேஸ் பண்ணி. அதனால தான் நான் உங்களுக்கு இதை தனியாக சொல்லியிருக்கேன். இது பெருசாக முகப்புரை பற்றி சொல்லலைனாலும் இதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட். நம்ம இப்போ அடிக்கடி இப்போ கேட்குற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, ஃப்ளோர் டெஸ்ட். அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை எங்கே பண்ணணும், இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய கூட்டாட்சியின் மேக்னகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க, மகா சாசனம். சரிங்களா? இந்திய கூட்டாட்சியின் மகா சாசனம் சொல்லப்படக்கூடியது இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸு. சரி, இதில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களே வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி உடனே ஆட்சியை கலைக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கலைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் 1994 அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு வேளை ஒரு மாநில சட்டமன்றத்தில் ஒரு வேளை பெரும்பான்மை நிரூபிக்க முடியலை அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு அவருக்கு பெரும்பான்மை இல்லை நிரூபித்தா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ சேர்ந்து அலையன்ஸ் வச்சோ இல்லை வேறு ஏதாவது முறை மூலமாக அவங்களோட மெஜாரிட்டியை நிரூபித்தா அவங்க ஆட்சி அமைக்கலாம். பட் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் இல்லாமல் டேரெக்டாக வந்து ராஜ்பவன்லேருந்து இப்போ வந்து லோக்பவன், அப்போ ராஜ்பவன்ற சொல்லக்கூடிய ராஜ்பவன்லேருந்து ஆளுநர் அவரே நினச்சா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கலைக்க முடியுமான்னு கேட்டால் கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மத்திய அரசு டைரெக்டாக கலைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கலைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் சொல்லி அதுக்கப்புறம் பில்லாக பாஸ் பண்ணி தான் கலைக்கணும் அப்படிங்கிற விதத்தையே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன, அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஜட்ஜ்மெண்ட்டே அதான்ப்பா. என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டி மஸ்ட் பி லிஸ்டட் ஆன் ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் ஃப்ளோர் ஆன் தி அசம்பிளி. அதாவது நீங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அதாவது சட்டமன்றத்தில் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். நாட் இன் ராஜ்பவன் ஆர் லோக்பவன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. ராஜ்பவன்லையோ இல்லை லோக்பவன்லையோ அவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல ஒரு வார்த்தை புரியுதா? இது இப்போ நடக்கிற அரசியலுக்கு தேவையானது. அந்த விஷயம் வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ்லேயே சொல்லப்பட்டது. சரிங்களா? மெஜாரிட்டி மஸ்ட் பி லிஸ்டட் ஆன் ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளி நாட் இன் ராஜ்பவன் ஆர் லோக்பவன். அப்போது என்ன சொல்ல வராங்க, ஆளுநர் மாளிகையில் கொண்டு போய் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் சட்டமன்றமே அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இந்த கேஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிள் இஸ் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரீஆம்பிளை பற்றி அதில் பெருசாக சொல்லப்படலை அப்படிங்கிறதுனால. சரிங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது கேஸ் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ இதில் என்னப்பா கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கம்பெனி இருக்காங்கல்ல, ஸோ மேஜராக வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் நம்ம எல்லாருமே ஒரு பாலிசி போட்டோம்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நோய், தவிர்க்க முடியாத நோய் அதிகமாக செலவாகுது, இல்லை அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு சில இன்சிடென்ட் அந்த டைமில் கிளைம் பண்ணி அமௌண்ட் வாங்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் வந்து மோசமாக இருக்குன்னா நீங்கள் போய் எல்ஐசி போட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டிக்னிட்டி. தென் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான இடத்துல ஹசார்டான இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இது சூட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது எல்ஐசிக்கு அகேன்ஸ்டாக கன்சியூமர் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் சென்டர் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்ஐசிக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா இதில் என்ன சொல்ல வர்றாங்க, அதாவது ரொம்ப பயங்கரமான தொழிலில் இருக்கவங்களோ இல்லை ஆல்ரெடி நோய்க்குள்ளானவங்களோ இதில் இந்த எல்ஐசியை போட முடியாது அப்படின்னா அந்த எல்ஐசி அப்படிங்கிறது யாருக்கு? அப்போது ஆர்டிக்கிள் 21 படி செல்லப்பட்டது ஒன்லி வாழ்வதற்கான உரிமை மட்டும்தானா, இல்லை சுகாதாரம் மற்றும் நல்ல உடல்நலத்துடன் வாழ்வதற்கான உரிமையா? வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்டிக்கிள் 21 வாழ்வதற்கான உரிமை, தனி மனித சுதந்திரம். அப்போது அந்த வாழ்வதற்கான உரிமை உயிரோடு வாழ்வதற்கு மட்டுமா, இல்லை ஆபத்து இல்லாமல் உடல் நலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதா அப்படின்னு சொல்லி 1995 எல்ஐசி கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ 1921 அவங்க எடுத்துக்கிட்ட ஆர்டிகிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே 40, 42, 47, 39 சிஏவும் இதில் மேற்கோளுக்கு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எடுத்துக்கிட்டு
இதில் லாஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரை சம்மந்தப்பட்டது, முகப்புரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியே. ஏன்னா முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கு லிபர்ட்டினா என்ன, இன்டெகிரிட்டினா என்ன, தென் ஈக்குவாலிட்டினா என்ன, தென் எல்லா விஷயங்களுமே எங்கே சொல்லப்பட்டிருக்கு, முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது எல்லாமே முகப்புரைக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால முகப்புரை சம்பந்தமான ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா இது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியே, அதாவது பிரியாம்பிள் இஸ் தி இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற விஷயத்தை அதில் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, இதுதான் அந்த 4 கேசஸ். இதே மாதிரி அப்பப்போ வரும்போது கேசஸ் சொல்கிறேன். இந்த கேசஸை கூட தனியாக சின்ன சின்ன ரீல்ஸாக நான் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ அந்த கேஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக கீ பாயிண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ அப்படியே பாருங்கள் முகப்புரை. இதுக்கப்புறம் நான் அப்படியே பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு முதலில் முகப்புரை முகப்புரையை அரசியலமைப்பில் வழங்கிய நாடு எது? ஃபஸ்ட்டு கண்ட்ரி, எந்த கண்ட்ரி பிரியாம்பிளை அரசியலமைப்பில் வச்சுருந்தாங்க அப்படின்னா USA. முதலில் வழங்கிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. அரசியலமைப்பில் முகப்புரையுடன் கூடிய அரசியலமைப்பு உருவானது எங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு. எழுதப்பட்ட முதல் அரசியலமைப்பு அமெரிக்கா தான், முகப்புரையுடன் கூடிய அரசியலமைப்பு அமெரிக்கா தான். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பிற்கு முகப்புரை தேவை அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் சொன்ன விஷயம் அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன். சரிங்களா, அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் இப்போ தான் பார்த்தோம். 13/12/1946 இவரால் சொல்லப்பட்டு பின் 26/1/1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம். சாரி, 22/1/1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நான் பார்த்துருந்தோம் குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா, ஸோ அந்த முகப்புரையின் உள்ளடக்கங்கள் நாங்கள் பார்த்தது அப்படியே தமிழில் இருக்குது, சும்மா ரீட் பண்ணிக்கோங்க ஒரு டைம். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார சமூக பொருளாதார அரசியல் நீதியை கிடைக்கவும், தென் சிந்தனையை வெளிப்படுத்துதல், நம்பிக்கையில் பற்றார்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும். அந்த வார்த்தைகளை பாருங்கள், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெர்டர்னிட்டி. இந்த வார்த்தைகள் வந்து தமிழில் சொல்லியிருக்கோம். இதை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். அங்கே இங்கிலீஷில் பார்த்தோம்ல, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் பார்க்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே நம்ம இங்கிலீஷில் பார்த்த விஷயம் இங்கே தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு இந்த PDF நம்ம டெலிகிராமில் போட்டிருக்கேன், டெலிகிராமில் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தோம். டிசம்பர் 13, 1946 நேரு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தார். சரிங்களா, இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் பிலாசபி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 22/1/1947 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, தற்போது இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா பிரியாம்பிள், முகப்புரை அப்படின்னு வழங்கப்படுது. தென் இதில் பண்ண சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சட்ட திருத்தம் 1976 பண்ணப்பட்டது. இதன்படி இது 42ஆம் சட்ட திருத்தம். இதன்படி சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இதான் நான் சொன்ன SSI இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 1976 சேர்க்கப்பட்டது. ஸோ சேர்க்கப்பட்ட பின் முகவுரையில் இருந்த வார்த்தைகளின் வரிசை கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்தெந்த வரிசை? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவரிங், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இந்த ஆர்டர் முக்கியம். சரிங்களா, முன்னாடி இருந்தது SDR, இப்போ இருக்கிறது SSSDR. ப்ரீஆம்பிள் ஆர்டர் கொஸ்டினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, தென் முகப்புரையின் தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிக்கு அப்பாற்பட்டது, இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல், இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை. இதை பற்றிய கருத்துக்கள் முக்கியம். யார் யார் சொன்னாங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4 PCSIயில் அதிகமாக கேட்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், அடையாள அட்டை, ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா NA பால்கிவாலா. எழுதிக்கோங்க, NA பால்கிவாலா அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் AV டைசி, வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் சார் ஐவர் ஜென்னிக்ஸ். தென் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பார்க்கர், இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் மக்களாட்சி குடியரசின் ஜாதகம்னு சொன்னவர் KM முன்ஷி, மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகப்புரை KM முன்ஷி. ஸோ அதுக்கப்புறம் நமது சிந்தனை மற்றும் கனவுகள்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி நமது சிந்தனை மற்றும் கனவுகள்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் ஊன்றுகோல், அணிகலன், வழிகாட்டி, ஆன்மா அப்படின்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, முகப்புரை அரசியலமைப்பின் உயிர் நாடி அப்படின்னு சொன்னவர் இதயதுல்லா. இவங்கெல்லாம் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ ஒரு பாக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, PCSI எல்லாத்துக்குமே இதில் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் போடப்பட்ட வழக்குகள், முகப்புரை தொடர்பான வழக்குகள் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அப்படியே ஒரு அவுட்லைனை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். 1960 பார்த்தோம்ல, பெருபாரி யூனியன் கேஸ் வெர்சஸ் யார் யாருக்கு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்றது. வெஸ்ட் பெங்கால் கூட ஒரு பார்ட், அந்த பகுதியை கொடுத்தது தான் காரணம். இதில் முகப்புரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ண முடியாது, திருத்தம் பண்ண முடியாது. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி 1973 இவர் வந்து போட்டது கேரளா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா.
கேரளா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நில சீர்திருத்தம் பண்ணி 500 ஏக்கர் நிலத்தில் 420 எடுத்துக்கிடுவாங்க, 30 மட்டும் கொடுத்துட்டு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கேஸ் போடுவார். ஆர்டிகல் 26 ஆர்டிகல் 13 மேற்கோள் காட்டி. பட் கவர்மெண்ட் மேற்கோள் காட்டுறது 39C அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்பியை. ஸோ அந்த கேஸ் நடக்குது. இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 63 நாள் சரிங்களா கேஸ் நடக்குது. இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா, பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்து எஸ்ஆர் பொம்மை கேஸு முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற யாருன்னு பார்த்த ஞாபகம் இருக்கா, கர்நாடகாவுடைய முதலமைச்சர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லாமல் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்காமல் அவரை பதவி நீக்கம் செஞ்சு ஆட்சியை கலைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு அந்த பதவியை மீட்டு கொடுத்தது தான் அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் சரிங்களா. தென் 1995 மறுபடியும் வைக்கும்போது ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியிருப்பார் அவர் சரிங்களா. தென் 1995 எல்ஐசி கேஸ். இந்த எல்ஐசி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை அரசமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி. இந்த வார்த்தை முக்கியம், இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா எல்ஐசி கேஸ் 1995 சரிங்களா. அப்போ நீதிமன்றங்களால் நேரடியாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீதிமன்றங்களால் நேரடியாக செயல்படுத்த முடியாது பிகாஸ் இது இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிகல் 368 படி சட்டத்திருத்தம் கொண்டு வந்து பார்லிமெண்ட் தான் என்ன பண்ண முடியாது, நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே சரி, அடுத்து வந்து பாருங்கள் முகப்புரையுடன் தொடர்புடைய அரசியலமைப்பு. முகப்புரையுடன் தொடங்கப்பட்ட அரசியலமைப்பு யுஎஸ்ஏ. முகப்புரை மொழி எடுக்கப்பட்டது. இந்த 2 பாயிண்ட் பாருங்க. யுஎஸ்ஏ எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யுஎஸ்ஏ எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் யுஎஸ்ஏ. முகப்புரை மொழி எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த 2 பாயிண்ட்டையும் தெளிவாக ஸ்டார் பண்ணி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியலமைப்பில் முகப்புரை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் அமெரிக்கா. முகப்புரை மொழி அந்த லாங்குவேஜ் எங்கேருந்து எடுத்தாங்க கேட்டால் ஆஸ்திரேலியா. பொதுப்பட்டியல் படிச்சிருப்பீங்களா, ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்டது. தென் முகப்புரையின் நோக்கம் சட்டத்தின் மூலாதாரம் சட்டத்தை நிறுத்தவும் மேம்படுத்தவும் நோக்கங்களை கொண்டுள்ளது சரிங்களா. அதில் உள்ள என்னென்ன வார்த்தைகள் இருக்குது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இறையாண்மை, சமதர்ம, சாவரிங், சோசியலிஸ்ட், செக்குலர், மதச்சார்பற்ற சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், SSSR அதான் சொல்லியிருக்காங்க சிறப்பு அம்சங்கள். ஸோ இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் தனியாக என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி அந்த வார்த்தைகள். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீதி, அதில் சோசியோ எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வார்த்தை படிச்சிருப்போம். தென் அதுக்கப்புறம் லிபர்ட்டி எதிலெல்லாம் இருக்குது, எண்ணம், வெளிப்பாடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை மற்றும் நம்மளுடைய வழிபாடு சரிங்களா. இதில் எல்லாத்துலேயும் நமக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே வந்துடும், நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னால அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் யார் கொடுத்தாங்க, யார் சுப்ரீமசி பவர்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த SSSR அது வந்து ஆர்டர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். மூணாவது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எய்ம் அதாவது அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தோம். அதில் தான் ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ், அடுத்து லிபர்ட்டி, அடுத்து ஈக்குவாலிட்டிக்கு அப்புறம் ஃபெர்டர்னிட்டி 4 பார்த்தோம்ல. ஜஸ்டிஸ் ஃபார் 3 கான்செப்ட். ஒன்று வந்து சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல், சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, 3 வகையான நீதியை கொடுக்குது. தென் லிபர்ட்டி எண்ணம், வெளிப்பாடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை மற்றும் வழிபாடு எல்லாத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்குது. சுதந்திரமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் லிபர்ட்டி. தென் சமத்துவம், ஈக்குவாலிட்டினா தகுதி மற்றும் வாய்ப்பில் எல்லாருக்கும் சமம். நீங்கள் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கள, அப்போ எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இதுதான் சமத்துவத்தில் வருது. அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சமத்துவத்தில் சொல்லப்பட்ட கருத்தில் நமக்கு முக்கியமான விஷயங்களா அடிப்படை உரிமையில எடுத்துக்கொள்ளப்படுது. நம்மளுடைய ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுமே சமத்துவத்தில் ஒரு பகுதியை குறிக்குதுன்னு பார்த்துருப்போம் சரிங்களா. அடுத்து லாஸ்ட்டாக சமத்துவம், ஃபர்டர்னிட்டி. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம், ஃபர்டர்னிட்டி கடைசியாக பார்க்க போகிறோம். இதோட முடிஞ்சு. ஸோ இப்போ இது ஒன்றுமே எங்கேருந்து எடுக்கப்பட்டது, என்னென்ன சொல்லப்பட்டது, இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, இதை மட்டும் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை அப்படின்னா சாவரிங் அப்படின்னு சொல்லுவோம். இறையாண்மை என்ற சொல் இதில் முக்கியமான அர்த்தம் மட்டும் அண்டர்லைன் பண்ணுறது அப்படியே பார்த்துக்கோங்க. சுப்ரீமசி சுப்ரானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரானஸ் அப்படின்னு சொன்னால் இறையாண்மை அப்படிங்கிறது சுப்ரானஸ் என்ற லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலானது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு கிடையாது, அன்கண்ட்ரோல்டு அதான் சொல்கிறாங்க சரிங்களா. இதன் பொருள் உயர்வான மற்றும் மேலான எழுதிக்கணும். பொருள் என்னன்னா உயர்வான மற்றும் மேலான. இந்தியா எந்த நாட்டையும் சார்ந்தோ அடிமைப்படுத்தும் அமைப்போ இல்லை, நம்ம யாரையும் சார்ந்தோ இல்லை, நம்மளை யாரும் சார்ந்து இல்லை சரிங்களா. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கருத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் IIA அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை 18 சரிங்களா சொல்லப்பட்டது. தென் நாட்டின் உறுதித்தன்மையை தீர்மானிக்கிறது. நம்ம நாட்டின் உறுதித்தன்மையை தீர்மானிக்கிறதுனா இறையாண்மை கரெக்ட். இறையாண்மை பற்றிய கூற்றுகள் 4 கொடுத்துட்டு இதில் வராதது எது, இதுக்குள்ளே சமத்துவம் பற்றிய கூற்றையோ ஏதோ ஒரு கூற்றை மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக கூற்றெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. அடுத்து மனித இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஜீன் போடின் தான் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை. 1576 குடியரசு பற்றிய
6 நூல்களை எழுதியுள்ளார். குடியரசு பற்றி 6 நூல்கள் எழுதியிருக்காரு. சரிங்களா? தென் மே 1949 இந்தியா காமன்வெல்த்தில் இணைஞ்சிச்சு. அதோட ஹெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இதெல்லாம் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? தென் இறையாண்மை கொண்ட நாடாக இந்தியா இருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து ஒரு பகுதியை பெறவோ வெளிநாட்டுக்குள் ஒரு பகுதியை கொடுக்கவோ முடியும். நினைச்சா கொடுக்கலாம், இல்லை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிகாஸ் இறையாண்மை, நம்ம யார்ட்டையும் கொஸ்டின் கேட்கவும் வேணாம், நம்மளை யாரும் கொஸ்டின் கேட்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இதில் இறையாண்மையின் வகைகள் சொல்லியிருக்கோம். அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மை, சட்ட இறையாண்மை, பெயரளவு அல்லது உண்மையான இறையாண்மை, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இறையாண்மை. சரிங்களா? சாவரிங்கோட டைப்ஸ். தென் இதுக்கு மேலே போடப்பட்ட வழக்குகள், இந்த வழக்கை நம்ம தனி வழக்குகளில் தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் முதல் சொன்ன 4 வழக்கு நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாமல். இதில் ஏகே கோபாலன் அண்டு மதராஸ் அரசு ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது மதன கோபால் அண்டு இந்தியன் கவர்மெண்ட். தென் சிந்தட்டிக் அண்டு உத்தரப்பிரதேச அரசு, இந்திரா காந்தி விசஸ் ராஜ நாராயணன் கேஸ். இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மையை சம்மந்தப்பட்ட கேஸ், இறையாண்மை சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட வழக்குகள். சரிங்களா? நம்ம முகப்புரை சம்பந்தமாக 3 கேஸ் பார்த்தோம், ஒரு கேஸ் எஸ்ஆர் பொம்மை எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்த 4. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 4மே இறையாண்மை சம்மந்தப்பட்ட கேஸ். எந்தெந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, இது மேட்ச் ஷீட்டில் கேட்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக பார்க்க வேணாம். அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமதர்மம். சமதர்மம் அப்படின்னா சோசியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். சமுதாய அந்தஸ்திலும் வாய்ப்புகள் வழங்குவதிலும், நல்லா பாருங்க, சமுதாய அந்தஸ்திலும் வாய்ப்புகள் வழங்குவதிலும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அதுதான் சமதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாதம் நமக்கு போதுமானது. இதுக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி, மதம், இனம், பிறப்பிடம், பாலினம் ஆகியவற்றில் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது, தீண்டாமை ஒழித்தல், இதுக்குள்ள தான் வருது. சரிங்களா? காந்திய சமத்துவம். இந்தியாவில் சமத்துவம் என்பது மக்களாட்சி சமத்துவம் அல்லது காந்திய சமத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மக்கள் அனைவருமே மக்களாட்சி அடிப்படையில் தான் நாடு செயல்படுது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் சேர்ந்து தான் அவரோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையில் மக்களாட்சி சமத்துவம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டது நம்மகிட்ட. சரிங்களா? சமதர்மம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவர் முதலில் சமத்துவம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர். சமதர்மம் என்ற சொல்லை சமத்துவம் என்ற சொல்லை ரெண்டுமே அதுதான். ஸோ அந்த சமத்துவம் சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை கம்யூனிசம் அண்ட் சோசியலிசம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை கம்யூனிசம் மற்றும் சோசியலிசம் இதோட டிரான்சிஷன் சொல்கிறாங்க. கம்யூனிசத்துலேருந்து சோசியலிசம் போகுது இல்லைங்களா, இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் நம்மளுடைய சமதர்மம், சோசியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ கம்யூனிசம்னா என்ன? ரஷ்யாவில் கார்ல் மார்க்ஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது கம்யூனிசம். சரிங்களா? இதில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதை மார்க்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற பேரில் சொல்லப்பட்டது கொண்டு வந்ததுனால மார்க்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பின்பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. சரிங்களா? இதை பின்பற்றி தான் கார்ல் மார்க்ஸ் கொண்டு வந்த கம்யூனிஸ்டை வச்சு தான் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. எம்என் ராய் இந்த கருத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலிசம் என்று மாற்றி உருவாக்கியிருப்பார். எம்என் ராய் தான் கம்யூனிசம் அப்படிங்கிற கருத்தை சோசியலிசம் என்று மாற்றி உருவாக்கிறார். 1955 நடைபெற்ற ஆவடி காங்கிரஸ் மாநாடு பார்த்துக்கோங்கம்மா. ஆவடி காங்கிரஸ் மாநாடு 1955 நடைபெற்றது. ஸோ அப்போ தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் டபேர் வந்து நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்பாலையில் பார்த்துருப்போம். மும்பை நூற்பாலை நீங்கள் எடுத்து பாருங்கள், எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும், 11th புக்கில். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்பட்ட கருத்து சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற வார்த்தையை ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் பயன்படுத்தியிருப்பாங்க. இது முக்கியமான இடம். சரிங்களா? அப்போ சிஎம்மாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜர். ஆவடி காங்கிரஸ் மாநாடு நடைபெறும்போது சிஎம்மாக இருந்தவர் யார் அப்படின்னா காமராஜர். எந்த பயனும் உங்களுக்கு மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ இதில் நம்ம திரும்பவும் சொல்கிறேன், எஸ்எஸ்ஐ எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? எஸ்எஸ்ஐ கொண்டு வரப்பட்டது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42 சட்ட திருத்தம். சரிங்களா? ஸோ அப்போது 1976 42 சட்டத்தின்படி முகப்புறையில் சேர்க்கப்பட்டது இந்த வார்த்தை நம்ம இங்கே சொல்லிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் எஸ் தான் என்னது? சோசியலிஸ்ட், அடுத்து செக்குலர், அடுத்து இன்டெகிரிட்டி, 3 வார்த்தை. சரிங்களா? இந்தியா சமதர்மமும் முதலாளித்துவமும் இணைந்த கலப்பு பொருளாதார முறையை பின்பற்றுகிறது. சமதர்மம் மட்டும் இல்லை, முதலாளித்துவத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறோம்? பின்பற்றுறோம். இதை வந்து எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, வழக்குகள் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? அடுத்து சமய சார்பின்மை மற்றும் மதச்சார்பற்ற. ஸோ நீங்கள் எல்லோரும் வேகமாக முடிக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால தான் ஒரு வீடியோ 1 hour ஆனாலும் சரி, 1.5 மணி நேரம் ஆனாலும் சரி, ஒவ்வொரு டாப்பிக்காக போட்டுறேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரை நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதே மாதிரி மே 18 நம்ம காலையில் 4 மணி கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி 4 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ 2026 அதை விட பல மடங்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன் அப்படின்னா நம்ம கொண்டு வரக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம்லாம் சேர்த்து, ஏன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்கல்ல,
டோட்டலாக கொண்டு வர போகிறோம். நம்ம புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 or 2 மந்த்தில் லான்ச் பண்ணுறோம். அந்த புக்கில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு யூடியூப்ல நடத்துகிறேன். நான் உங்களுக்கு புக்கில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் யூடியூப் பார் கோடு கொடுக்குறேன். புக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக யூடியூப்ல போய் என்னோட சொல்யூஷனை பார்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரே ஐடியாலஜியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கொஸ்டினை நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 4 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன்லேருந்து போகிறதோட சேர்த்து சொல்கிறேன். நார்மலாக ஒரு பேட்டர்ன் பண்ணலாம், ஷார்ட்கட்டில் ஒன்று பண்ணலாம், லாஜிக்கலாக யோசிக்க முடியும். அது இல்லாமல் ஆப்ஷன்லேருந்து போகலாம். மொத்தம் 4 மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாவது 1 or 2 மெத்தட் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் 25 ஈஸியாக போடலாம். பட் நான் எப்பயுமே 4 மெத்தடே அவுட்லைன் சொல்லிவிட்டு நான் ஒரு ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு கொண்டு வருவேன். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க 25 கொஸ்டினை 30 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணணுன்ற ஐடியாலஜி தான் நான் கொண்டு வர்றது. ஸோ அப்போ அதை அப்படியே நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக May 18 ஆரம்பித்தோம்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நம்ம நெருக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது லைவ், சரிங்களா? கிளாஸ் மாதிரி இருக்காது. காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தா 5:30 6 மணிக்கு முடிஞ்சிடும். டெய்லி 1.5 hours, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அடுத்தடுத்த லைவுக்கான ஷெடியூல் வந்து குரூப்பில் போட்டுருவாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி அதுக்கு கீழே உங்களுக்கு குரூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சம்மந்தமான பிடிஎஃப் வரும், சரிங்களா? அது நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க. மறக்காமல் May 18 உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதை பார்த்துட்டு தான் அந்த May 18 அப்புறம் இருக்கக்கூடிய வீடியோ ஆக்டிவாக இருக்குமா இல்லை அப்படின்னா 4 to 5 மட்டும் தான் இருக்குமா நான் டிசைட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா 4 to 5 அந்த டைம் எழுந்து படிக்கணும், அதுதான் என் நோக்கம். அதனால் 4 மணிக்கு கொண்டு வரேன். நான் எழுந்து 10 மணிக்கு பார்க்குறேன், 11 மணிக்கு பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோ பிளாக் ஆயிரும். கரெக்டாக 5:30 அப்படின்னா 1 மணி நேரம் அடிஷனலாக இருக்கும். 7 to 8 மணிக்கு அந்த வீடியோ பிளாக் ஆகும், சரிங்களா? இது ஒரு 1 வீக் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவில் போடுறதெல்லாம் அப்படியே இருக்கும். பட் லைவில் வரதை நீங்கள் அப்பப்போ பார்த்து படிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா லைவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 2 hour போகும். அது நம்ம அப்போவே பார்த்து படிக்கிறதுக்காக 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன். அதுக்கு நான் எதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும்? நான் முதல் நாளே எந்திரிச்சு வீடியோ கொடுத்து 4 மணிக்கு போட்டனால இல்லை அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு காலைல ஒரு 11 மணிக்கு வந்து வீடியோ போடலாம். நான் எதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணிக்கு எந்திரிச்சா தான் ரொட்டீன் ஒரு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு படித்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அடுத்து, சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், சமய சார்பின்மை மதச்சார்பற்ற. செக்குலர் என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் செக்குலம் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது. இப்போ செக்குலர்ன்றது நமக்கு ஆங்கில சொல், இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குலம் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது. இதை முதலாக பயன்படுத்தியவர் நம்ம ஸ்கூல் புக் பாக்ஸ் கொஸ்டின் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷோட ரிப்போர்ட்டர். இவர் தான் முதல் பயன்படுத்தியிருப்பார். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக், ஆங்கில பத்திரிகையாளர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். மதச்சார்பின்மை என்பது ஒரு அரசோ ஒரு சமயமோ மற்றொன்றுடன் தலையிடாமல் மக்களை சமய அடிப்படையில் பிரித்து காட்டாத அரசு. நல்லா புரிஞ்சுக்கணும், சமய அடிப்படையில் பிரித்து காட்டாத அரசு, இதுவே மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களை மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, சரிங்களா? அதுதான் மதச்சார்பின்மைக்கு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை நல்லா படிச்சுக்கணும். இந்தியாவின் தேசிய குறிக்கோளாக உள்ளது. இதன் அடிப்படையில் மதச்சார்பின்மையை பின்பற்றி வெற்றி பெற்ற இந்திய அரசர் மகாராஜா ரஞ்சித் சிங். ஓகேவா? அடுத்து 1888 INC மதச்சார்பின்மையை அறிமுகப்படுத்தியது. ரெண்டும் முக்கியமாக அங்கே 1955 பார்த்தோம்ல ஆவடி காங்கிரஸ் சமதர்மத்தில், அதே மாதிரி மதச்சார்பின்மையில் 1888 மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. 1888, சரிங்களா? கிலாபத் இயக்கத்தின் போது மதச்சார்பின்மையை காந்தியின் தாரக மந்திரமாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். 1919 20 கிலாபத் இயக்கம் நடைபெற்றதா? அதில் காந்தியோட தாரக மந்திரமே என்னதான், மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முஸ்லீம்களோட ஆதரவையும் பெற முடிஞ்சது, சரிங்களா? முக்கியமான இடம் இது. அடுத்து 1974 சுப்ரீம் கோர்ட் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை மறைமுகமாக அடிப்படை உரிமையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை மறைமுகமாக அடிப்படை உரிமையில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா எந்த மதத்தையும் பின்பற்றலாம். ஆர்டிகல் 26 பார்த்தோம்ல, மதம் சார்ந்த நிறுவனங்களை நிர்வகிக்கலாம். அது எல்லாமே மதம் சார்ந்த உரிமை தானே. ஆர்டிகல் 25 to 28, ஸோ அதெல்லாம் அடிப்படை உரிமையில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்திய மதச்சார்பின்மையின் தூண். இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி தனியாக எழுதிக்கோங்க. சரத்து 25 பிரதிபலிக்கிறது. 1789 பிரெஞ்சு புரட்சி. இந்தியாவில் மதச்சார்பின்மையின் தூண் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆர்டிகிள் 25. இதில் மதச்சார்பின்மை பற்றி ஆர்டிகிள் 25 to 28 வரை சொல்லப்பட்டது. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசவானந்தபாதி கேஸே வந்து அந்த 26 பேஸ் பண்ணி தான், 26 13 தானே மேற்கோள் காட்டுவாங்க. ஸோ அதில் எடுத்துக்கணும், சரிங்களா? இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான அரசுகள் சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாத்திக அரசு. நாத்திக அரசு அப்படின்னா மதத்தில் நம்பிக்கை இல்லை, நாத்திகவாதி, மதத்தில் நம்பிக்கை இல்லை. சைனா, ரஷ்யா, எந்த மதத்தையும் நம்பாத அரசு நாத்திக அரசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மத குருமார் அரசு, இவங்க வந்து ஒரு ரிலீஜியன், ஒரு மதத்தை தான் பேஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் முஸ்லீம்னா பாகிஸ்தான், சரிங்களா? நேபாள் இந்து, அது மாதிரி ரேஷனாலிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டிகன் சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனலிசம். என்ன சொல்கிறாங்க, ஒரு மதம் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் பாகிஸ்தான், வாட்டிகன் சிட்டி, நேபாள்.
இவங்கெல்லாம் மதம் சார்ந்த அரசு. மத சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லப்பட்டா நம்ம அமெரிக்காவையும் இந்தியாவையும் சொல்கிறாங்க. நம்ம இந்தியா மெயினாக மத சார்பற்ற அரசு புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு செக்குலர், செக்குலர் ஸ்டேட், அந்த வார்த்தை முக்கியம், நம்ம தன்மையில் இருக்குது, சரிங்களா? செக்குலர். பட் இது சேர்க்கப்பட்டது எப்போ தான்? சட்டத்திருத்தம் 1972, சட்டத்திருத்தம் 42 1976 சேர்க்கப்பட்டது. இதுவும் சேர்க்கப்பட்டது தான். SSIல 2வது எஸ் இது. ஓகே, அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வார்த்தையை சொல்லியிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு. எந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 6th புக்லேயே இருக்கும், சரிங்களா? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்கம்மா. இதில் வந்து மெயினாக முக்கியமான வார்த்தை செக்குலர், சரிங்களா? ஏன்னா அதை பற்றி சொல்லக்கூடிய கருத்து சமயம்னா மதம், நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. முகமது இக்பால். பாகிஸ்தான்ற விட காயின் பண்ணவர் இவர் தான், சரிங்களா? முகமது இக்பால். நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? இந்த இடத்துல இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குமா? எங்கெங்கெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணுறேன், மார்க் பண்ணுறோம், கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட்டாக அது கீழே கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணியாச்சு இப்போ, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. மக்களாட்சி அப்படின்னா இங்கிலீஷில் டெமோக்ராட்டிக். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது மக்களாட்சி. மக்களாட்சி அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சின்னு படிச்சிருப்போம். ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காருன்னு சொல்லி. ஸோ மக்களே நமக்கான தலைவரை தேர்ந்தெடுத்து மக்களே நம்ம ஆட்சி பண்ணிக்கிறாங்க. அதுதான் நம்ம முகப்புரையில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, தம்செல்ஃப், அவர் செல்ஃப், நம்மளே அதை என்ன பண்ணிக்கிறோம், ரெடி பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்கல்ல. இதில் சுப்ரீமசி பவர் டு பீப்புள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கவர்னர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்காதப்போ 2024 என்ன சொன்னாங்க, மக்களாட்சி அவமதிக்கப்படுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க இல்லைங்களா? ஏன்னா மக்களுக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்குது. அதனால தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் கையில் பவரை கொடுக்குறாங்க. மக்கள் கையில் பவர் இருக்குது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான். அந்த 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற பவரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆட்சியை நம்ம மாற்றி அமைக்க முடியும். ஸோ இதில் வந்து பாருங்கள், தென் டெமோஸ் கிரெட்டோஸ், மக்கள் ஆட்சி, மக்கள் அதிகாரம். அதிகாரம் யார் கையில் இருக்குது? மக்கள் கையில். மக்களாட்சி என்ற சொல் கொண்டு வந்தவர் யாருன்னா ஹெரோடோட்டஸ், வரலாற்றின் தந்தை. இந்தியாவில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது. மக்களாட்சியின் தூண் அப்படின்னு சொல்லப்படுறது தேர்தல், எலெக்ஷன், சரிங்களா? மிக பழமையான மக்களாட்சியை கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காமா. மக்களாட்சியின் தூண் நம்ம இந்தியாவில் தேர்தல் தான். நம்ம வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி சொல்கிறோம், ரெப்ரசன்டேட்டிவ் டைப் ஆஃப் டெமோக்ராட்டிக் நம்மகிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து தான் நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம். அது மாதிரி எம்பியை தேர்ந்தெடுத்து தான் நம்ம எங்கே பண்ணுறோம், பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ அந்த பிரதிநிதித்துவம் மொத்தமாக நம்மளை மாதிரி இந்தியா மாதிரி அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நேரடி மக்களாட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் மாதிரி சுவிட்சர்லாந்து மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேரடி மக்களாட்சி கொண்டு வரலாம். நம்ம நாட்டில் நேரடியாக கொண்டு வர முடியாது. அப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 234 பிரதிநிதியை நம்ம இப்போ தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம், எம்எல்ஏஸ். ஸோ இதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி, சரிங்களா? அடுத்து ஜனநாயகம் என்ற அரசு முறையில் அனைவரும் பங்கு பெறுகின்றனர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஷீலே. மக்களாட்சி, ஜனநாயகம், ஜனங்கள் தான் நாட்டை ஆட்சி செய்கின்றன அப்படிங்கிற அரசு முறையில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றனர் சொன்னவர் யார் அப்படின்னா ஷீலே. மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி சொன்னவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். தென் மக்களாட்சி பலரது அரசாங்கம், மக்களாட்சி பலரது அரசாங்கம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். மக்களாட்சி என்பது கிராமங்களில் செயல்படுகிறது அப்படின்னு சொன்னவர் காந்தி. மக்களாட்சியோட வகைகள்னு பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி 2 சொல்லலாம். மறைமுகம் மக்களாட்சி அப்படின்னா கட்சிகள் 3 வகையாக சொல்ல முடியுமா? ஒன்று பிரதிநிதித்துவம், நம்ம இந்தியாவில் பிரதிநிதித்துவம் டைரெக்டாக இல்லாமல் டைரெக்டாக வர்றது சுவிட்சர்லாந்து சொன்னேன் இல்லைங்களா? சுவிட்சர்லாந்து எப்பொழுது பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க? 1971 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம புக் பேக் கொஸ்டின். முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு எது? 1893 தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. 1893 முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு எது? அதுக்கப்புறம் இந்தியாவில் பெண்களுக்கு எப்பொழுது ஓட்டுரிமை வழங்கப்பட்டது? சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, இது தோன்றியது எங்கே அப்படின்னா ஏதென்ஸ். ஏன்னா அங்கே பாப்புலேஷன் ரொம்ப லோவாக இருக்குது. பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் அங்கே நேரடி மக்களாட்சி என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்தியாவில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அதாவது USA, இங்கிலாந்து, இந்தியா எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் தங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக சட்டம் இயற்றுறாங்க. மக்கள் நேரடியாக பங்கு பெறல, மறைமுகமாக பங்கு பெறுறாங்க. ஸோ இதில் 2 விதமாக சொல்லப்படுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு உயர் அதிகாரம் உள்ளதா, இல்லை பார்லிமெண்ட்டுக்கு உயர் அதிகாரம் உள்ளதா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை சுப்ரீம் பவர் டு பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்து தான் அதிகமான அதிகாரம் உள்ளது, சரிங்களா? இதுவே நீங்கள் அமெரிக்கா, கனடாலாம் போனீங்கன்னா அங்கே அதிபருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்மளோடது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு பேர் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நாடாளுமன்றத்துக்கே உச்சபட்ச அதிகாரம் உள்ளது. ஸோ இந்தியா, இங்கிலாந்து இதுக்கு எடுத்துக்காட்டு. தென் அதிபர் முறை மக்களாட்சியில் USA, கனடா
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிபருக்கு தான் அதிகமான பவர். அதிபர் நினச்சா எதை வேணால் கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பார்லிமெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரே நினச்சாலும் பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணாதான் சட்டமாக மாறும். அப்போ அந்த உச்சபட்ச அதிகாரம் யார் கையில் இருக்குது? பார்லிமெண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்மகிட்ட இருக்குது இந்தியாவில். சரிங்களா? தென் இதில் கருத்து பார்த்தீங்கன்னா உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 2007 ஐநா சபை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க 2007 தென் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 1989 செலிப்ரேட் பண்ணுறோம். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் 1989 செலிப்ரேட் பண்ணுறோம். மக்களாட்சி பற்றி பார்த்தோம்னா மக்களாட்சி தினம் பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 15 மக்களாட்சி தினம் மட்டும் இல்லை சார், விஸ்வேஸ்வரையா பர்த்டே. ஸோ அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட பர்த்டே. வேறு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் 15 யார் பர்த்டே? பொறியாளர் தினம் சொல்லியிருப்பாங்கல்ல செப்டம்பர் 15 இதெல்லாம் வந்திருக்கும். சரிங்களா? தென் மொத்தம் அப்போது இந்தியாவில் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79% பேர். இதில் சிறப்பு என்ன அடுத்து பாருங்களேன். மக்களாட்சியில் சிறப்பு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று அடல் பிரான்சிஸ். இப்போ சொல்கிறோம்ல மக்களாட்சி, மக்களோட சிறப்பே என்னது? 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாரும் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியுது அப்படின்னா அது ஒரு சிறப்பு. அதில் எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ தேர்தல் முறை, தென் சட்ட விதிகள், நீதி சுதந்திரம், பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறது, இது எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்புகள். ஓகே. அதுக்கடுத்து குடியரசு. 5வது குடியரசு. குடியரசு என்பது எங்கே தோன்றியன்னு கேட்டாங்கன்னா ரோம். நம்ம அந்த கீவேர்டு பார்த்தாலும் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஒரு 4 பாயிண்ட் சும்மா எழுதிக்கலாம். இந்த சொல் ரிபப்ளிகா என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ரிபப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் மொழிக்கு மீனிங் என்னன்னா பொது விவகாரம். பொது விவகாரம். இது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ரெண்டுமே வந்து ரிபப்ளிக் கண்ட்ரிஸ், குடியரசு நாடுகள். சரிங்களா? குடியரசை நம்ம ரெண்டாக பிரித்து பார்த்தா ஈஸியாக புரியும். முடியரசு, குடியரசு. முடியாட்சி அப்படின்னா பரம்பரை ஆட்சி, குடியாட்சி அப்படின்னா குடிமக்கள் ஆட்சி, குடிமக்களால் கொண்டு வரக்கூடிய ஆட்சி. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டையும் பிரித்து பார்த்தோம்னு வைங்களேன். முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு, முடியாட்சினா இங்கிலீஷில் மொனார்கி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை பரம்பரை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லலாம். பரம்பரை ஆட்சி முறை நாட்டின் தலைவர், மன்னர் அல்லது ராணி இப்படி தான் வருவாங்க. அதுக்கடுத்து அவங்க பசங்க வருவாங்க. அதுக்கடுத்து குடியாட்சி அப்படின்னு எடுத்தோம்னா ரிபப்ளிக், யுஎஸ்ஏ தேர்தல் முறை. சரிங்களா? யுஎஸ்ஏ இந்தியாவில் கொண்டு வரக்கூடிய தேர்தல் முறை. ஸோ இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசியல் இறையாண்மை பொதுமக்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் இறையாண்மை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இறையாண்மைன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன பார்த்தா அன்கண்ட்ரோல்டு, அன்ஸ்டாப்பபிள். நோ ஒன் என்ன பண்ண முடியாது, நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது, நம்ம லிமிட் பண்ண முடியாது. அதில் உச்சபட்ச அதிகாரமே மக்கள் கையில் தான் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க குடியாட்சியில். ஸோ அரசு அலுவலகங்கள் அனைவருக்கும் பொதுவானது. அடுத்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்யா புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. ரெவல்யூஷன் ஆஃப் ரஷ்யா. தென் இது லத்தீன் வார்த்தை. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்யா அப்படின்ற வார்த்தையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இது நம்ம பிரியாம்பிளில் இருக்குது. 3 வகையான ஜஸ்டிஸை வழங்குது. என்னென்ன பார்த்துருக்கோம்? சோஷியோ, எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் 3 வழங்குது. ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் நமக்கு அடிப்படை உரிமை மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாட்டிலும் நீதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ சோஷியோ, எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் 3க்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா சிம்பிளாக எடுத்துக்கலாம். சோஷியோ அப்படின்னா சமுதாயம், சமுதாய அடிப்படையில் ஒருத்தர் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிள் தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிலிட்டி, இதை நம்ம சொல்லலாம். தென் ரிசர்வேஷனை இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். தென் எக்கனாமிக்கல் அப்படின்னா அனைவருக்கும் சம ஊதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, எக்கனாமிக்கலாக எல்லாரும் சமம் அப்படின்ற ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஈக்குவல் சேலரி. தென் அது மூலமாக எல்லாருடைய வாழ்க்கை தரமும் என்ன பண்ணப்படும்? உயர்த்தப்படும். ஸோ இது வந்து எக்கனாமிக்கலாக எல்லாத்துக்கும் கிடைக்கிற நீதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறப்போ அரசியலில் எல்லாரும் பங்கு பெறலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டு போட்டு தன்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்க்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை பொறுத்தவரை 18 வயது நிரம்பிய குடிமகன் ஓட்டு போடலாம், வாக்களித்து தலைவரை தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தோம். ஸோ இந்த முறை எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது 1988க்கு முன்னாடி 21 வயது இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும்? ஓட் பண்ணவே முடியும். தென் அதை 18ஆக குறைத்தது 61வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது நடைமுறைக்கு வந்தது 1989. சரிங்களா? முக்கியமான விஷயம் வாக்களிக்கும் வயது 18ஆக குறைக்கப்பட்டதே 89 தான். அதுக்கு முன்னாடி 21 வயசு இருந்தால் நீங்கள் ஓட்டே போட முடியும். சரிங்களா? நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனில். ஓகே. அடுத்து சுதந்திரம், லிபர்ட்டினா என்ன? லிபர்ட்டியை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க? நம்ம அடிப்படை உரிமைகள் வந்தோம்னா அடிப்படை உரிமைக்குள்ள லிபர்ட்டி அப்படிங்கிற தனியாகவே ஒரு உரிமைகள் செட் ஆஃப் உரிமைகள் ரைட் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 19 கூறப்பட்டுள்ளது. லிபர் அப்படின்னா லிபரல், நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது,
அன்கண்ட்ரோல், அதை சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டீலே. அன்கண்ட்ரோலபிள் இது எங்கே எடுக்கப்படுதுன்னா லத்தீன் வார்த்தை. இதுவும் எல்லாமே மேக்ஸிமம் லத்தீன் வார்த்தை முகப்புற எல்லாமே. சரிங்களா? நினைத்ததை செய்யும் ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மாண்டெஸ்கியூ. நீங்கள் நினைச்சதை நீங்கள் செய்ய முடியுதா, யூ ஆர் லிபர்ட்டி, யூ ஆர் லிபரல் அப்படின்னா நினைத்ததை செய்யும் ஆற்றல். நம்ம எல்பிஜியில் பார்த்தோம்ல லிபரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து ஃப்ரம் 1789 எங்கேருந்து எடுத்துருப்போம்? ஃப்ரெஞ்சு புரட்சி. ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து என்ன எடுக்கப்பட்டது? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபர்டர்னிட்டி. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணுமே நம்ம எங்கேருந்து எடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 எடுக்கப்பட்டது. இது முக்கியமான வார்த்தை. அடுத்து சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமம். அப்போது இங்கே ஈக்குவலிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சமம் அப்படின்னா சம பாதுகாப்பு, சம உரிமை, சம வாய்ப்பு, எல்லாத்துலேயும் சமம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. சரி, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி எல்லாமே அடிப்படை உரிமையில் சொல்லப்பட்ட ஒரு டேர்ம். இது எல்லாமே நமக்கு எங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமையில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் நமது முகப்புறையிலும் சொல்லப்பட்டுள்ளது. அதான் முக்கியமான விஷயம். இங்கே இதை பற்றி சொல்லக்கூடிய புக்கு அரசியல் இலக்கணம் அப்படிங்கிற புக்கில் முழுவதுமாக ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எழுதினவர் லாஸ்கி. ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லக்கூடிய ஒரு புக்கு அரசியல் இலக்கணம். எழுதின ஒரு ஆத்தர் பேர் லாஸ்கி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஈக்குவல் எதுலலாம் இருக்குது அப்படின்னா மெயினாக ஈக்குவாலிட்டி, சம ஊதியம்னு வருது இல்லைங்களா, அங்கேயே மெயினான ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றாங்க. மெயினாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் வேறுபாடு காட்டக்கூடாது, பாலின சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே டினோட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாலின சமத்துவம் பற்றி ஐநா சபை 2017 வெளியிடப்பட்டது. 2007 இது பார்த்தோம். ஐநா மக்களாட்சி தினம் கொண்டு வந்திருப்பாங்க 2007. 2017 ஐநா வெளியிட்ட 17 குறிக்கோளில் 5வது முக்கியமான குறிக்கோள் பாலின சமத்துவம். பாருங்கள், 5வது பிளேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் மெயினான குறிக்கோளாக அப்ஜெக்டிவாக சொல்லியிருப்பாங்க. 17 அப்ஜெக்டிவில் சொன்னது ஐநா, யூஎன். ஓகே, அடுத்து சகோதரத்துவம் கடைசியாக. ஃப்ராட்டர்னிட்டி, மக்கள் அனைவரும் இந்தியா அப்படிங்கிற உணர்வு தான் ஒருவருக்கொருவர் சகோதரர் அப்படிங்கிற உணர்வை தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் அனைவரும் இந்தியர் அப்படிங்கிற உணர்வு ஃப்ராட்டர்னிட்டியை காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் மக்களாட்சி சுதந்திரம் வரை ஃப்ராட்டர்னிட்டி தேவைப்படுகிறது. மக்களாட்சி சுதந்திரம் நம்ம இந்தியாவில் நீடிக்கும் வரை மக்களிடையே ஃப்ராட்டர்னிட்டி கண்டிப்பாக தேவை. ஒருவருக்கொருவர் சுதந்திரம், அதாவது சகோதரத்துவத்துடன் இருந்தால் தான் எல்லாரும் ஒருமித்த கருத்தை என்ன பண்ண முடியும், பதிவு பண்ண முடியும். மக்களாட்சி அடிப்படையில் ஒரு நாடு ரன் ஆகணும் அப்படின்னா அந்த நாடு சுதந்திரமும் மக்களாட்சியும் இருக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். அந்த சகோதரத்துவம் தான் மக்களாட்சி நாடை ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய வெஹிக்கிளோட வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் வார்த்தையை முன்வைத்தவர், முதல் சகோதரத்துவன்ற வார்த்தையை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அவர் பாலிட்டி. சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முன்வைத்தவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ராட்டர்னிட்டின்ற வார்த்தை ஆல்ரெடி இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டெகிரிட்டின்ற வார்த்தை தான் கொண்டு வரப்பட்டது 3. அப்போது எஸ்எஸ்ஐ கொண்டு வரப்பட்டது. இந்த ஃப்ராட்டர்னிட்டிங்கிற கடைசி வார்த்தை நமக்கு ஆல்ரெடி இங்கே இருந்துச்சு. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ சிம்பிள் திங், நம்ம டோட்டலாக படித்த விஷயத்தை மறுபடியும் அப்படியே ஆர்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது SDR இருந்துச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி நார்மலாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. தென் கிட்டத்தட்ட 26 வருடங்கள் அதில் சேஞ்சஸ் பண்ண முடியலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1960 கொண்டு வரப்பட்ட பெருபாரி கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, preamble is not a part of constitution, so we can't amended, அதை நம்ம அமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1973 மறுபடியும் கேசவானந்த பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதகுரு கேஸ் போட்டு, ஸோ அந்த கேஸ் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைக்கும் அடிப்படை நெறிமுறை கோட்பாட்டுக்கும் எதிராக நடைபெற்றதாக கருதப்படுது. ஸோ அதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, preamble is a part of constitution சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி 1976 முதல் முறையாக திருத்தம் பண்ணுறாங்க. அந்த திருத்தத்தில் அங்கே நம்ம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்ட செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட் தென் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை உள்ளே மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ரஷ்ய புரட்சியில் பார்த்தீங்கன்னா 1917 கொண்டு வரப்பட்ட ஜஸ்டிஸ் வார்த்தை முதலே நமக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம preamble நம்மளோட இந்தியாவோட தன்மைகளை வெளிப்படுத்துது. 4 கேட்டகரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் சுப்ரீமசி பவர் டு பீப்புள். ஃபர்ஸ்ட் சுப்ரீமசி பவர் யாருக்கு இருக்குன்னா பீப்புள். ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSDR. மூணாவது வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தா 4 விஷயம், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. தென் லாஸ்ட்டாக இந்திய மக்களாகிய நமக்கு நாமே ஏற்றுக்கொண்டோன்ற வார்த்தையை சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஆர்டிகல் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்பிட்வீனில் 2 மேப் வரும். நான் உங்களுக்கு மேப்பை ஃபுல்லாக ஒரே மேப் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் மேப் வீடியோஸும் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? மேப்பு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
ஜாகிரஃபியும் உள்ளே கொண்டு வந்து பாலிட்டி மேப் ஒவ்வொன்றையும் மேப். இப்போ நம்ம லாங்குவேஜ் இன்னும் படிக்கல, தேசிய சின்னங்கள் இன்னும் படிக்கல, பேசிக்லேயே சொல்கிறேன். இப்போ நான் வர்றது ஆர்டர் தான் தெரியும், ஆனால் உள்ள மிஸ் ஆகிருக்கிறது எனக்கு தான் தெரியும். தேசிய சின்னங்கள் படிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் படிக்கணும். அதே மாதிரி எங்கெங்கே இருந்து எந்தெந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எந்தெந்த விஷயங்கள், இதெல்லாம் மேப் கிளாஸ் மேப்பாக கொண்டு வருவேன். நம்ம மேப் கிளாஸ்க்குள்ளே போகும்போது நம்ம இந்தியாவோட மேப்பும் தமிழ்நாட்டோட மேப்பு அண்ட் வேர்ல்டு மேப் 3 மேப்போட அவுட்லைன் முடிச்சுட்டு தான் ஒன்று ஒன்றா மேப்புக்குள்ளே போக போகிறோம். ஸோ கரெக்டாக ஆர்டராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது தனியாக போய்கிட்டே இருக்கும், மேப் தனியாக வந்துடும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக நோட் போட்டு எழுதுனா கன்ஃபார்மாக வரக்கூடிய எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் நம்ம 4 மணி மேக்ஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பிஒய்க்கு டிஸ்கஷனுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வாரத்தில் 2 days பிஒய்க்கு டிஸ்கஷன் கொண்டு போக போகிறோம். ஸோ அது தனியாக போக போகுது. அதனால் நீங்கள் நான் கொடுக்குற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அட் தி எண்ட் நான் நினச்சதை கொடுத்து முடிக்கணும், அவ்வளோதான். ஸோ வேகமாக கொடுக்கணும்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் அறகுறையாகவும் கொடுக்க போகிறதில்ல. எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்து முடிப்பேன். உங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு நார்மலாக ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக ஒரு ஷெடியூலும் உங்களுக்கு May 18 அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா காலைல 4 மணிலேருந்து படிக்கிறதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் வே. கன்ஃபார்மாக அந்த வருஷம் எல்லாரும் போஸ்டிங் போக போகிறீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.